Good evening students. நம்ம class continue பண்ணலாம். நேற்றுக்கு எந்த இடத்துல நிறுத்தணும் ஞாபகம் இருக்குதா? Exercise 5.3ல நம்ம 13 questions முடிச்சிட்டோம். 14, 15, 16. இன்னும் 3 questions மட்டும் பாக்கி இருக்குது. அதை முடிச்சிட்டு then we will pass on to the next item. Okay? Now, exercise 5.3, page number 156. Exercise 5.3, page number 156. Question number 14. 13th questionல லாஸ்டா என்ன பண்ணோம்? மீடியன்ஸோட ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சோம் இல்லையா? மீடியன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மிட் பாயிண்ட் ஆஃப் த சைடு வழியா பாஸ் பண்ணும். அதனால மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சு ஆப்போசிட் வெர்டெக்ஸையும் போட்டு அதோட ஸ்லோப் கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்போ 14th question பாத்தீங்கன்னா ஆல்டிடியூட் கேக்குறாங்க. வாட் இஸ் an altitude? ரீட் பண்ணுவோம் முதல்ல क्वेश्चन. The vertices of a triangle ABC are A minus 5, 7, minus B, minus 4, minus 5, and C, 4, 5. Find the slopes of the altitudes of the triangle. Slope of the altitude, altitudeங்கும்போது என்னமா? It is perpendicular height, இல்லையா? அதாவது the perpendicular drawn from the opposite vertex to the, drawn from a vertex to the opposite side. அப்போ ABCங்கிற triangle இப்படி எடுக்கிறோம்னு வச்சுக்கோ. நம்ம கோஆர்டினேட்ஸ் எழுதிக்கலாம் அப்புறமா இல்ல. அப்ப ஆல்டிடியூட் எப்படி இருக்கும்? ஏல இருந்து வரைகிற ஆல்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it will be perpendicular to BC இல்லையா? ஆல்டிடியூட் AD is perpendicular to BC. அதே மாதிரி நீ B ல இருந்து ஆல்டிடியூட் போட்டேன்னா it will be perpendicular to the opposite side, that is AC, and altitude from C will be perpendicular to AB. சரியா? இதான் நம்ம யூஸ் பண்ண போற கான்செப்ட். சரி, ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து அந்த வெர்டிசஸ் எழுதிக்கலாம். -5, 7. B is -4, -5, and C is 4, 5. இப்போ ஸ்லோப் ஆஃப் AD நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்லோப் ஆஃப் BC முதல்ல கண்டுபிடிச்சிட்டு two lines are perpendicular. If two lines are perpendicular, two straight lines are perpendicular to each other, then we find that m1 into m2, that is product of the slopes, is equal to -1. அப்போ ஒரு ஸ்லோப் தெரிஞ்சா இன்னொரு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அது மாதிரி தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? ஸ்லோப் ஆஃப் BC போடுவோம். நம்ம ஸ்லோப் ஆஃப் BC m1 is equal to எப்படி போடுவோம்? y2 minus y1 by x2 minus x1. ஃபார்முலா ஒரே ஒரு தடவை எழுதிக்குவோம். which is equal to BC ங்கும்போது y2 minus y1, that is 5 plus 5, which is 10 by 4 plus 4, 8. So it is 5 by 4. இல்லையா? Slope of BC equal to 5 by 4. இல்லையா? BC perpendicular to, we can say that AD perpendicular to BC, which implies that product of the slopes is equal to -1. இல்லையா? Let M2 be the slope of AD. Therefore, M2 is equal to -1 by M1. Clear? Which implies that M2 is equal to minus, இதோட reciprocal, 4 by 5. அப்போ slope of slope of AD is -4 by 5. சரியா? அடுத்தது இதே மாதிரி நம்ம BE, சரியா? BE அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்லோப் ஆஃப் BE கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல ஸ்லோப் ஆஃப் AC போடணும். செகண்ட் ஒன் போட போறோம். ஸ்லோப் ஆஃப்
AC is equal to, இப்ப ஃபார்முலா எழுத வேண்டாம், ஒரு தடவை எழுதிட்டோம் இல்லையா. AC அப்படிங்கும்போது y2 minus y1, that is minus 2 by x2 minus x1, that is 4 plus 5, that is 9. So minus 2 by 9 இல்லையா. AC அதாவது இந்த இடத்துல வந்து BE, BE perpendicular to AC, which implies that slope of BE equal to minus 1 by slope of AC, which is equal to minus into minus plus ஆகும். So 9 by 2 by 9 இங்க என்ன ஆகும், 9 by 2 plus ஆகும். புரியுதா? இப்ப third one போடலாம். Slope of AB. Slope of AB is equal to திருப்பி x2, y2 minus y1. Therefore, it is minus 12 by x2 minus x1 for minus 4 plus 5. Therefore, it is 1, which is equal to minus 12. Yeah. The line வந்து CF. CF perpendicular to AB. Therefore, slope of CF is equal to minus 1 by slope of AB, which is equal to 1 by 12. Minus வந்து cancel ஆகும், இல்லைனா plus ஆயிடும். சரியா? Therefore, slopes of the altitudes are, நீ அந்த slopes மட்டும் நீ வந்து பாக்ஸ்ல போட்டுக்கோ. Therefore, slopes of the altitudes are முதல்ல m2 போட்டுக்கோம், minus 4 by 5. ஒவ்வொரு இடத்துலையும் m2 m1 யூஸ் பண்ண தேவையில்லை. அடுத்து 9 by 2 and 1 by 12. சரியா? அப்ப எங்க எந்த கான்செப்ட நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தெளிவா தெரியணும். எழுதியாச்சா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? ஃபிஃப்டீன்த் क्वेश्चन கூட ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. என்ன சொல்றாங்க? using the concept of slopes, prove that or verify that, show that, எல்லாமே ஒண்ணுதான். The vertices 1 2 minus 2 minus 2 2 minus 4 minus 3 and minus 1 minus 3 taken in order form a parallelogram. ஆர்டரா எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. let us take it. 1 2 எங்க இருக்கும்? நம்ம ஒரு கெஸ்லயே எழுதிக்கலாம், நம்ம போட்டுக்கலாம் இல்லையா. அப்போ 1 2 அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. ஏன்னு வச்சுக்கோமா, we'll give a name A. அடுத்து பாரு, அடுத்த பாயிண்ட் என்ன? minus 2 2. இப்போ minus 2 2 2க்கு நேரம் இங்க இருக்கும், இந்த சைடு இருக்கும். so this is B minus 2 2. சரிதானா? அடுத்தது minus 1 minus 3. minus 1 இங்க எங்கேயோ இருக்கும், minus 3 வந்து இங்க, ஏதாவது இது இங்க x axis வந்து இங்க இருக்குன்னு வச்சுட்டு ஒரு இமேஜினரி x axis y axis நீயே யோசிச்சு வச்சுக்கலாம். எந்த குவாட்ரண்ட்ங்கிறது தெரிஞ்சா போதும். so this is going to be in the third quadrant இல்லையா. minus 1 minus 3. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? minus 1, சரி minus 4 minus 3, then minus 1 minus 3. இப்போ இது minus 4 minus 3, then இங்க வந்து minus 1 minus 3. சரி, இது parallelogram தான் நீ போட்டு காட்டணும்னு கிடையாது. குவாட்ரண்ட்ஸை மட்டும் கரெக்டா வச்சு போடு. இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது ரெண்டுமே வந்து தேர்ட் குவாட்ரண்ட். சரிதானா? ஏபி சிடி
போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆப்போசிட் சைட்ஸ்க்கு வந்து we can write the actually we can find the slopes. Parallelogram ஓட ரூல் என்னமா? the opposite sides are parallel to each other. அதனால தான் அது பேர் parallelogram. parallel இருக்கிறதுனால தான் ரெண்டு two pairs of opposite sides parallel இருக்கிறதுனால தான் அது ஈக்குவலா இருக்கு. புரியுதா? sides of a opposite sides of a parallelogram equal அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி ஆஃப் parallelogram. அந்த ப்ராப்பர்ட்டிக்கும் டெஃபினிஷனுக்கும் உனக்கு டிஃபரன்ஸ் புரியணும். parallelogramனு ஏன் சொல்றோம்? the two pairs of opposite sides are parallel அப்படின்னு இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் parallelogram. புரியுதா? so we are going to prove it. let a12 b minus 2 minus 2 2 c minus 4 minus 3 and d minus 1 minus 3. Then slope of AB. Slope of AB is equal to y2 minus y1 by x2 minus x1 which is equal to y2 minus y1 போட்டேன்னா 0. 0 by anything is 0. அதாவது it is parallel to the x-axis னு அர்த்தம். அவ்வளவுதான். Then what is slope of opposite side எது? CD. slope of CD போடு. நீ ஃபார்முலாவை போட வேண்டாம். இப்போ y2 minus y1 minus 3 plus 3 0 by anything is 0. இல்லையா? therefore slope of AB equal to slope of CD which implies that AB is parallel to CD. இல்லையா? slopes வந்து ஈக்குவலா இருந்தா the two lines are parallel to each other. இதே மாதிரி BC AD அது ரெண்டுக்கும் நம்ம ஸ்லோப் போடலாம். what is slope of BC? slope of BC is equal to minus 3 minus 2. Therefore, it is minus 5 by minus 1 minus 1. So, it is minus 2 which is equal to 5 by 2. Now, find slope of AD. Again, y2 minus y1. Therefore, minus 3 minus 2 which is minus 5 minus 4 minus of minus 2 so plus 2 so it is minus 2 again. So this is again 5 by 2. Therefore slope of BC equal to slope of AD which implies that BC is parallel to AD. இல்லையா? hence இங்க போட வேண்டாம். therefore we have proved that AB is parallel to CD and BC is parallel to AD. Hence ABCD is a parallelogram. இல்லையா? Hence ABCD is a parallelogram. இப்படி parallel line போட்டு GM போட்டேன்னா parallelogram. சரியா? இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு, முடிச்சிடலாம். Next question பாரு, 16th question. Show that the opposite sides of a quadrilateral with vertices, 4 vertex கொடுத்துட்டாங்க, taken in order are parallel. திருப்பியும் இதே ப்ராசஸ் தான் இல்லையா? opposite sides are parallel அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்? the slopes are equal. slopes of the opposite sides are equal. இப்போ 16th question மாதிரியே தான் 17th பண்ணணும். I think you can finish it as homework.
So this exercise is completed. சரிதானா? இப்போ அடுத்த கான்செப்ட் போயிடலாம் நம்ம. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன்ஸோட ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போறோம். முதல்ல என்னென்ன ஃபார்ம்ல எல்லாம் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு we will derive them one by one. சரிதானா? நான் ஒரு பிரசன்டேஷன் காட்டுறேன் உனக்கு, அதோட சேர்த்து அப்படியே நம்ம வந்து we will derive the formulae also. That is the forms of equations. இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னாலே எப்படி இருக்கலாம்? ஒன்னு வெர்டிக்கல் லைனா இருக்கலாம். வெர்டிக்கல்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் இல்லையா? இல்லைன்னா ஹாரிசான்டலா இருக்கலாம், இல்ல ஸ்லாண்டா இருக்கலாம். ஸ்லாண்டா இருக்கும்பொழுது நம்ம we say neither horizontal nor vertical இல்லையா? பாரு, சப்போஸ் the line is horizontal எடுத்துக்கோமா. முதல்ல horizontal line எப்படிமா இருக்கும்? ஒரு நம்ம இப்ப ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கும்போது we talk only on the Cartesian plane. ஒரு Cartesian plane எடுத்துட்டு suppose it's a horizontal line, எப்படி இருக்கும் அது? ஹாரிசான்டல்ங்கும் போது either it will be like this above the x axis இல்லையா? இது x dash and this is y dash, y axis இல்லையா? either it has to be above the x axis or it should be below the x axis and it is also parallel to the x axis இல்லையா? x axis ஓட ஈக்குவேஷன் என்ன? y is equal to 0 இல்லையா? x axisல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் y is equal to 0. So the equation of the straight line or the x axis itself is given as y is equal to 0. அதே மாதிரி y axis ஓட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? x is equal to 0 வா இருக்கும். சரியா? அப்ப parallel அப்படிங்கும்போது இதே மாதிரி இருக்கும். இங்க y is equal to 0 அப்படின்னா இங்க y is equal to minus some number இருக்கும், negative part. That is, we can say that y is equal to k. Here also y is equal to k or minus k. Constant அவ்வளவுதான் இல்லையா? அப்ப horizontal line அப்படின்னு சொல்லி சொன்னாலே y is equal to one constant அப்படிங்கறத நம்மளோட ஈக்குவேஷனா இருக்க முடியும். சரியா? அடுத்த லைன் பாரு, vertical line அப்படின்னு சொல்லி சொன்னா it will be parallel to the y axis. சரிதானா? parallel to the y axis. Therefore, பாரு, vertical line எப்படி இருக்கும்? It will be like this இல்லையா? Then it will be பாரு, y axis வந்து இப்போ இது வந்து x dash, இங்க y dash எடுத்தோம்னா on the y axis x is equal to 0 இல்லையா? புரியுதா? So x is equal to 0. அப்போ அதோட parallel எப்படி இருக்கும்? parallel line parallel to y axis அப்படிங்கும் பொழுது it will be x is equal to some constant c. புரியுதா? It may be on the right side of the y axis or it may be on the left side of the y axis. அப்ப vertical line na x is equal to constant, horizontal line na it is y is equal to constant. சரியா? சரி, அடுத்தது என்ன? neither vertical nor horizontal. neither vertical nor horizontal அப்படி உள்ள லைன்ஸ் எப்படி இருக்கும்? அதோட ஈக்குவேஷன்ஸ் எப்படி நம்ம போடுறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். neither vertical nor horizontal அப்படிங்கிற லைன்ஸ்ல நம்ம there are different ways we can represent the equation or different ways we can find out the equation. சரியா? நான் ஏற்கனவே ஒன்னு சொல்லியிருக்கேன் உனக்கு, y equal to mx plus c அப்படின்னு சொல்லியிருக்கேன். y is the slope, y equal to mx plus c ல m is the slope and c is the y intercept ன்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த ஃபார்முக்கு பேரு y equal to mx plus c அப்படின்னு எழுதுற ஃபார்முக்கு பேரு ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். புரியுதா?
நியூ ஜெனரேஷன் ஸ்கூல்ல அந்த லாஸ்ட் 3 பாய்ஸ் நடுவுல உட்காந்துருக்கீங்க. நிறைய படிச்சிட்டீங்க போல இருக்கே. ரொம்ப டயர்டா, ரொம்ப பெரிய ஒரு டிஸ்கஷன்ல இருக்கீங்க. என்ன அடுத்து யாரோட கூட்டணின்னு சொல்லி ஏதாவது டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படியா? இல்லைன்னா அம்பானி, பில்கேட்ஸ் யார்ட்டையாவது யாரோடையாவது ஏதாவது கான்ஃபரன்ஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு சீரியஸ்னஸே கிடையாதா? நோட் புக்கே இல்லாம வந்து உட்கார்ந்துருக்கீங்க 2 பேரு. எதுக்கு வந்தீங்க? என்ன சினிமா காட்டுறாங்கன்னு வந்தீங்களா? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் எனக்கு புரியல. எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லி தரதுக்கு டீச்சர் இல்லைன்னு நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு தடவைக்கு 2 தடவையா சொல்லி தரதுக்கு டீச்சர்ஸ் இல்ல. சரி, உங்க கிளாஸ்ல சொல்லி கொடுத்தா கூட இது ரிப்பீட்டிஷனா இருந்தா கூட உங்களுக்கு நல்லது தானே. ஒரு தடவை கவனிக்கலாம் இல்லையா? அப்போ இதுக்கு என்னென்ன ஃபார்ம்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் அப்படின்னா என்ன? ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்ட்ரைட் லைன் மேல இருக்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. x1 y1 lies on the straight line அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. then we can find out the equation of the straight line. அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது 2 points ஃபார்ம், அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கக்கூடிய 2 பாயிண்ட்ஸ் உனக்கு கொடுக்க போறாங்க. அப்போ how to write the equation given 2 points on the straight line. அடுத்தது ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஸ்லோப் அப்படின்னா என்னன்னு தெரியும். இன்டர்செப்ட் அப்படின்னா y இன்டர்செப்ட். நார்மலி நம்ம இன்டர்செப்ட் அப்படின்னாலே, இன்டர்செப்ட்னு சொன்னாலே சிங்கிளா தனியா ஒரு வெறுமனை காமனா இன்டர்செப்ட்னு சொன்னா y இன்டர்செப்ட் தான் நம்ம மீன் பண்ணுவோம். சரியா? அதான் சொன்னேன் ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் y = mx + c இல்லையா? அடுத்தது இன்டர்செப்ட்ஸ் ஃபார்ம். இன்டர்செப்ட்ஸ் இந்த ப்ளூரல் வரும்போது தெரியணும் உனக்கு. x இன்டர்செப்ட், y இன்டர்செப்ட் ரெண்டையும் நம்ம எடுக்க போறோம். சரியா? அப்ப என்னென்ன ஃபார்ம்ஸ்ல எழுத போறோம்னு பார்க்கலாம். ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு xy பிளேன் எடுத்துக்கிறாங்க, அதுல ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுடுறாங்க. அது அந்த ஸ்ட்ரைட் லைன் எல்லுக்கு உனக்கு ஸ்லோப் m and 1 point on the straight line is p x1 y1. அப்ப இதுக்கு how to write the equation? How to write the equation of this straight line? உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, ஃபார்முலா வந்து படிச்சிருப்பீங்க, எனக்கும் தெரியும். y minus y1 is equal to m into x minus x1 அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? அது எப்படி வந்தது? What we do is we choose one more point q on the straight line as xy. சரியா? We select another point q on the straight line and we call it xy. ஏன்னா நமக்கு தேவையான ஈக்குவேஷன் xy ல தான் இருக்கணும். x1 y1 அப்படிங்கிறது நம்பர்ஸ், ஞாபகம் வச்சுக்கோ. மேபி 2 and 3 or 4 and 5 அது மாதிரி ஏதோ ஒரு நம்பரா இருக்க போகுது. x1 y1லாம் நம்பர், xy அப்படிங்கிறது தான் அந்த வேரியபிள். புரியுதா? அப்போ எப்படி நம்ம ஸ்லோப் எழுதுவோம்? 2 பாயிண்ட்ஸ் வச்சு எப்படி ஸ்லோப் எழுதுவோம்? உனக்கு தெரியும் y2 minus y1 by x2 minus x1 இல்லையா? Therefore we know that for this m is equal to, m தானே இங்க ஸ்லோப், equal to y1 minus y or y minus y2 minus y1 தானே. இதை y2 எடுத்துக்கோ. y minus y1 by x minus x1. This becomes y cross multiply பண்ண என்ன ஆகும்? y minus y1 into 1, that is y minus y1 equal to m into x minus x1. சரியா? இதுக்கு பேரு பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். இந்த பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்மை வச்சுதான் நம்ம மற்ற எல்லா ஃபார்ம்ஸும் நம்ம டிசைட் பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்ன? பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். y minus y1 is equal to m into x minus x1. சரியா? அடுத்தது 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம். 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம் இதே மாதிரி தான் செய்ய போறோம். நம்ம 2 விதமா நம்ம அதோட ஸ்லோப்ஸை எழுத போறோம். புரியுதா? பாரு என்ன கொடுத்திருப்பாங்க?
two points on the straight line. ஒரு straight line எடுத்துக்கறாங்க P, Q அப்படின்னு ரெண்டு points கொடுத்துட்டாங்கன்னு வெச்சுக்கோ. Now how to write the equation? So we select one more point. Sorry. சரி இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு we are going to write the equation சரிதானா நமக்கு ஏற்கனவே பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் தெரியும் இல்லையா பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் என்ன சொல்லுது y minus y1 is equal to m into x minus x1 அப்படின்னு சொல்லுது பட் இங்க m எப்படி கண்டுபிடிக்கலாம் for two points are given therefore m is equal to y2 minus y1 by x2 minus x1 இல்லையா நாம ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்குவோம் ஏதாவது ஒரு பாயிண்ட் அதாவது எய்தர் p x1 y1 எடுத்துக்கலாம் இல்லனா p x2 y2 எடுத்துக்கலாம் சரியா நமக்கு ஃபார்முலா என்ன அதாவது பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் இருக்கு இல்லையா அத முதல்ல எழுதுவோம் y minus y1 is equal to m into x minus x1 இதான் பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் இந்த இடத்துல இந்த m க்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணு அப்ப என்ன ஆகும் y minus y1 is equal to m க்கு பதிலா இத போடுறோம் y2 minus y1 by x2 minus x1 into x minus x1 சரியா இப்போ இந்த y2 minus y1 மட்டும் இங்க கொண்டு வா then it becomes y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. This is called the two-point form. Two-point form of an equation. ரெண்டு point கொடுத்தா we will use this formula. y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இங்க y y2 வருது இங்க y1 y1 கரெக்ட்டா முடியுது அதே மாதிரி இங்க x அது மாதிரி நம்ம ஞாபகம் வச்சிட்டோம்னா நமக்கு எழுதும்போது ஃபார்முலா எழுதும்போது ஈஸியா இருக்கும் அதாவது ஃபார்ம் ஈக்குவேஷன் எழுதும்போது ஈஸியா இருக்கும் நல்லா பாரு எல்லா இடத்துலயும் பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்மை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டே வர போறோம் அடுத்து என்ன ஃபார்ம் பார்த்தோம் ஞாபகம் இருக்குதா நம்மளோட ரொம்ப சாதாரணமா எப்போ நமக்கு தெரிஞ்சது point as a slope intercept form slope interceptனா எப்படி இருக்கும் y axisல அந்த கொடுத்திருக்க straight line ஒரு particular length வந்து intercept பண்ணும் புரியுதா பாரு suppose this is the straight line then m is the slope of the straight line then this intercept இந்த straight line ஆனது y axisல எவ்வளவு கட் பண்ணுது புரியுதா இந்த 0ல இருந்து ஆரிஜின்ல இருந்து அது இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட் வரைக்கும் இந்த distance is taken as c அதுக்கு பேர் தான் y intercept அதே மாதிரி x ல எடுத்தோம்னா அது x intercept ஆனா இந்த ஃபார்ம்ல நம்ம y intercept மட்டும் தான் யூஸ் பண்றோம் that is why we say slope intercept form இந்த இடத்துல intercept அப்படிங்கிறது எந்த intercept y intercept தான் புரியுதா இது y intercept வந்து c அப்படிங்கும் பொழுது நமக்கு இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் யோசிச்சு பாரு it will be 0c இல்லையா 0c ஆ இருக்குமா இப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுதலாமா one point அத ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் என்ன சொல்லுது y minus y1 is equal to m into x minus x1 அப்படினு சொல்லுது இப்போ x1 வந்து 0 y1 வந்து c அத போடு y minus c is equal to m into x minus 0 that is y minus c equal to mx which implies that y is equal to mx plus c இது slope point slope intercept form புரியுதா எழுதுறீங்களா அடுத்ததுக்கு பேரு intercepts form intercepts அப்படினா y intercept x intercept ரெண்டையும் எடுக்கிறோம் பாரு இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் x intercept a ன்னு எடுக்கிறோம் y intercept b ன்னு எடுக்கிறோம் சரியா
அப்ப அந்த பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும்? பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் வித் ஆக்சஸ் இது வந்து A0வா இருக்கும் இல்லையாமா? இந்த பாயிண்ட் வந்து A0வா இருக்கும், இந்த பாயிண்ட் 0Bயா இருக்கும். இப்ப எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம்? 2 பாயிண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். 2 பாயிண்ட் ஃபார்முலா என்ன சொல்லுது? வாட் இஸ் த ஃபார்ம்? y minus y1 by y2 minus y1 இல்லையா? y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. இப்போ ஏதாவது ஒன்று x1 y1 அடுத்தது x2 y2 எடுத்துக்கோ, சப்ஸ்டியூட் பண்ண. இது x1 y1 நான் இதை எடுத்துக்கிறேன், ஏன்னா a அதாவது ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல எடுக்கிறேன். ஸோ இட் பிகம்ஸ் y minus 0 by y2 minus y1. y2 என்ன இருக்கு எனக்கு? b minus 0 is equal to x minus, பாரு இதுதான் நான் வந்து 1 எடுத்திருக்கேன், இது நான் 2 எடுத்திருக்கேன். அப்போ it is x minus a by 0 minus a. சரியா? இப்போ simplify பண்ண. This implies that y by b equal to x minus a by minus a. Cross multiply பண்ண என்ன கிடைக்கும்? cross multiply பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க. minus ay is equal to bx minus ab. சரிதானா? இப்போ எல்லா டேர்ம்ஸையும், அதாவது இந்த ay வந்து மைனஸா இருக்கு, அதனால அதை இங்க கொண்டு போயிட்டு இந்த ab நான் இங்க கொண்டு வரேன், பிளஸ் ஆயிடும். ab is equal to ay plus bx. சரியா? that is ay plus, அதாவது bx plus ay ன்னு எழுதிக்குவோம். சரியா? bx plus ay is equal to ab. இப்போ divide by ab on both sides. bx by ab plus ay by ab equal to ab by ab. ab cancel பண்ணினா 1, இங்க a போயிடும், இதுல b போயிடும். so I get x by a plus y by b is equal to 1. இதுக்கு பேரு intercepts form. a வந்து x intercept, b வந்து y intercept. அப்ப நம்ம என்னென்ன ஃபார்ம்ஸ் தான் படிச்சிருக்கிறோம் பாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் படிச்சோம். அது என்ன சொல்லுச்சு? y minus y1 is equal to m into x minus x1 அப்படின்னு சொல்லுச்சு. அடுத்தது 2 பாயிண்ட் ஃபார்ம் பார்த்தோம். that told us y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1 அப்படின்னு சொல்லுச்சு இல்லையா? தேர்ட் என்ன படிச்சோம்? 2 பாயிண்ட் ஃபார்முக்கு அப்புறம் இன்டர்செப்ட்ஸ், அதாவது ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் பார்த்தோம். y is equal to mx plus c. அடுத்து ஃபோர்த் இன்டர்செப்ட்ஸ் ஃபார்ம் x by a plus y by b is equal to 1. சரியா? இந்த 4 ஃபார்மும் தெரிஞ்சதுன்னா we can do the sums. எக்ஸசைஸ் போயிடலாமா? பேஜ் நம்பர் 163. பேஜ் நம்பர் 163. Exercise 5.4. First question. Write the equations of the straight lines parallel to x-axis which are at a distance of 5 units from the x-axis.
5 units from the x-axis அப்படின்னா அது எப்படிமா இருக்கும் பார்க்கலாமா பாரு இது என்னோட y-axis y dash இது x-axis x dash x-axis வந்து 5 units போது it may be above the x-axis at 5 units or below the x-axis at 5 units. அப்போ எப்படி இருக்கும் y is equal to 5 or y is equal to minus 5. இல்லையா? Therefore, you can write the equations straight away. The equations are y is equal to 5 and y is equal to minus 5. புரியுதா? x-axis க்கு parallelனா y is equal to constant அப்படின்னு வரும். மேல 5 units, கீழ 5 units. ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அதனால ரெண்டையும் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். Second question பாருங்க. Find the equations of the straight lines parallel to the coordinate axis. Parallel to the coordinate axis and passing through the point minus 5, minus 2. Minus 5, minus 2. சரி நம்மளோட அந்த ஃபார்ம்ஸ் ஈக்குவேஷன்ஸ் வந்து இப்படியே இருக்கட்டும். என்ன ஆகுது இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ல find the equation of the lines passing through minus 5, minus 2 and parallel to the axis, coordinate axis. நான் என்ன அர்த்தம் ஒன்று இதுவா இருக்கணும் இல்லைன்னா இதுவா இருக்கணும் இல்லையா? இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கேட்குறாங்க. This perpendicular vertical line is parallel to the y-axis. Therefore, its equation is x is equal to something. இங்கே x is equal to என்ன? minus 5. So, this equation is x is equal to minus 5. இதோட equation y is equal to minus 2. Parallel to the x-axis. And it is below, எங்கே இருக்கும்? minus 2ல cross ஆகுது. minus 5, minus 2னா 2 units below the x-axis இருக்கும். அதே மாதிரி இது 5 units left side of the y-axis இருக்கும். சரிதானா? Therefore, the equations are x is equal to minus 5 and y is equal to minus 2. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இல்லையா? Next question பார்க்கலாம். Third question. Find the equation of a straight line whose slope is minus 3, y-intercept is 4. ஈஸியான ஒரு கொஸ்டின். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஸ்லோப் கொடுத்துருக்காங்க, இன்டர்செப்ட் y-intercept கொடுத்துருக்காங்க, அதாவது m and c கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸ்லோப் அப்படிங்கும் போதே நீ mன்னு எழுதிக்கோ. அப்போ உனக்கு கன்ஃபியூஷனே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. சரியா? தேர்ட் கொஸ்டின் m is given அப்படின்னு போட்டுக்கோ. given x is m is equal to minus 3. given m is equal to minus 3. y-intercept என்னன்னு எடுக்கணும்? c எடுக்கணும் இல்லையா? and y-intercept c is equal to is 4. c is equal to 4. Therefore, the equation is slope intercept form. Therefore, y equal to mx plus c. That is, y is equal to minus 3x plus 4. புரியுதா? The minus 3x left side கொண்டு வா. That is 3x plus y minus 4 equal to 0. எப்போ நீ ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் வந்து ax plus by plus c equal to 0ங்கிற ஃபார்ம்ல கொண்டு வந்து தான் கொடுக்கணும். புரியுதா? எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு x term y term கான்ஸ்டன்ட் கொண்டு வந்து equal to 0 அப்படின்னு சொல்லி தான் போடணும். அதான் பெர்ஃபெக்ட் ஃபார்ம் ஆஃப் an ஈக்குவேஷன். அடுத்தது செகண்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க? angle of inclination 60 degrees, y-intercept 3. அப்படின்னா என்ன அர்த்தம்? theta equal to 60 degrees and c is equal to 3. y-intercept அப்படின்னாலே 3. Therefore,
m is equal to tan theta which is equal to tan 60. tan 60 நேத்தே பார்த்தா 100 தடவை பார்த்தாச்சு இதோட √3 இல்லையா? therefore slope தெரியும், நமக்கு intercept தெரியும். So slope intercept form. The equation is y is equal to mx plus c, that is y is equal to √3x plus 3. சரியா? இப்போ நீ வந்து என்ன செய்யக்கூடாது, x தூக்கி இங்க கொண்டு வரக்கூடாது, y தூக்கி ரைட்ல போடணும். ஒரே சைடா இருக்கணும் x y எல்லாம், அவ்வளவுதான். x ஓட கோஎஃபிஷியன்ட் எப்பவும் நீ வந்து பாசிட்டிவா பாத்துக்கோ. √3x, இந்த y இங்க போச்சுன்னா -y plus 3 equal to 0 is the required equation. சில கான்செப்ட்ஸ் எல்லாம் அப்படி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு பண்ணிட்டே வரணும். Fourth question பாரு. Find the equation of the straight of the line intersecting the y-axis. Intersecting the y-axis at a distance 3 units above the origin. 3 units above the origin என்ன அர்த்தம்? y-intercept is equal to 3. அதாவது c is equal to 3. And tan theta is equal to half, where theta is the angle of inclination. அப்ப m tan theta என்ன? It is m, the slope. Therefore m is equal to half. அப்ப எழுதிக்கோ, given m is equal to half and c is equal to 3, y is equal to mx plus 3. எழுதிருவியா? Make it a homework. Fifth question, find the slope and y-intercept of the line whose equation is அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டினை மட்டும் நம்ம ரெண்டு மெத்தட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறது தெரியல எனக்கு, ஏன்னா ரொம்ப நல்லா கவனிக்கிறீங்க, அதனால வந்து ஒருவேளை மறந்துருக்கிறதுக்கு சான்சஸ் அது. அப்படிதானே? விளையாட்டாவே இருக்கிறீங்க, எனக்கு ஏன் அப்படிங்கிறது மட்டும் புரியல. மேத்ஸ் கிளாஸ்ல வந்து இவ்வளோ விளையாட்டா இருக்கிற பிள்ளைங்க நீங்க தான். நான் இது வரைக்கும் இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கல. மேத்ஸ் அப்படின்னாலே 100 தடவை சொல்லி கொடுத்தாலும் பிள்ளைங்க படிப்பாங்க, திரும்ப திரும்ப டவுட் வரும். அசையாம 3 மணி நேரம் உட்கார்ந்து மேத்ஸ் கிளாஸ் கவனிக்கிற பிள்ளைங்களை எனக்கு தெரியும். 3 periods கண்டினியூஸா எடுத்தேன்னாலும் அசையாம உட்கார்ந்து கேட்பாங்க, அவ்வளோ அழகா ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களால 45 minutes உள்ள உட்கார முடியல. வர்றது 4:10 கிளாஸ்னா 4:15 தான் வரீங்க. நேற்று 4:23 நீங்க லாகின் ஆகி உள்ள வரும்போது. அப்பவும் வந்து உட்கார்றீங்களான்னா கிடையாது, கேர்ள்ஸ் தான் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அவங்கள பாதுல 2 பேர் தான் மூஞ்சி தெரியும், மற்றவங்க எல்லாம் பின்னாடி இருக்காங்க நான் அசியூம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். கேர்ள்ஸ், why don't you just move to your right side a little? டெய்லி சொல்லணுமா? பாய்ஸ் வந்து நீங்க வந்து அசம்பிள் ஆகவே மாட்டீங்க, ஒரு செட்டில்மெண்ட்டுக்கே வர மாட்டீங்க. 2 பேர் உள்ள வருவ, 2 பேர் வெளியே போவேன். நான் பாதி கிளாஸ் அப்படி ஒரு 4 சென்டென்ஸ் பேசி 4 லைன் போர்டுல எழுதின பிறகுதான் பாய்ஸ்க்கு வந்து ஓஹோ இங்க ஒரு கிளாஸ் ஒருத்தர் எடுத்துட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு ஞாபகமே வரும். இல்ல இந்த தர டிக்கெட்ல சினிமா பார்ப்பாங்க பாரு, அது மாதிரி நடந்துக்கிறீங்க. ஐ எம் சாரி டு சே. ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல நல்ல கெத்தா படிக்கிற பிள்ளைங்க மாதிரி நடக்க மாட்டேங்கிறீங்க. இந்த டூரிங் தியேட்டர்ல பாப்பாங்க தெரியுமா, டென்ட் கொட்டாயில தரையில மண்ணுல உட்காந்து படம் பார்ப்பாங்க, அந்த மாதிரி பீப்புள் மாதிரி நடக்கிறீங்க. இன்னும் எவ்வளவு சொல்லணும் உங்களுக்கு? ஒருத்தனாவது ஒரு இடத்துல உட்கார்றியான்னு சொல்லு. அந்த லாஸ்ட் ரோ கன்ஃபியூஷன். அப்பா 2 பேர் உட்கார்றான், இந்த பக்கம் மாறி உட்கார்றான், இங்க இருந்து அங்க போறான். வெளியே போயிட்டு இஷ்டம் போல வெளியே போயிட்டு வர்றீங்க தம்பி, எதுக்குன்னு தெரியல. திடீர்னு வெளியே போறீங்க, திடீர்னு உள்ள வந்து உட்கார்ந்துக்கிறீங்க. அது எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு புரியவே இல்லையா? So
So we'll take the fifth question. First part எடுப்போம். Number 1, y is equal to x plus 1. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதை வந்து நீ ரெண்டு விதமா நீ வந்து செய்யலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து this implies that x, the y அங்க தூக்கி போடு, x minus y plus 1 equal to 0 அப்படின்னு எழுதிட்டு நீ வந்து ஸ்லோப் கேட்டிருக்காங்க. ஸ்லோப் is equal to x coefficient by minus x coefficient by y coefficient minus a by b போட்டு நீ செய்யலாம். அப்படி இல்லைன்னா உனக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் சொல்றேன். ஸ்லோப் இன்டர்செப்ட் சேர்த்து கேட்டிருக்காங்க இல்லையா? உனக்கு சைன் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு பிளஸ் மைனஸ் சஸ்மே மாத்தி எழுதுவீங்க. அதனால நான் சொல்லித்தர பாடம் என்ன அப்படின்னு கேட்டா, திஸ் இஸ் ஆல்ரெடி ஆஃப் த ஃபார்ம் y equal to mx plus c. m is equal to 1 இல்லையா? இந்த இடத்துல 1x ஆக்சுவலா. அப்போ m is equal to 1 and c is equal to 1. இது c, இது mx, இது m, இது x, இது plus 1. இது முடிஞ்சு போச்சு. ஈஸியா எழுதிடலாம். ஸ்லோப் is equal to 1, y intercept is equal to c is equal to 1. சரியா? ஆனா இந்த ரெண்டாவது क्वेश्चन பார்த்தேன்னா அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. உனக்கு 5x equal to 3y அப்படின்னு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. 5x equal to 3y. ஆக்சுவலா உனக்கு தெரியும் y is equal to mx அப்படிங்கிற லைன் வந்து it passes through the origin, therefore no y intercept. y intercept வந்து 0வா இருக்கும் இல்லையா? y axis கட் பண்ணிட்டு போனா தானே நம்ம இன்டர்செப்ட் எடுக்க முடியும். either above the origin or below the origin கட் பண்ணணும். ஆரிஜின் வழியா போகும்போது இன்டர்செப்ட் கிடையாது. சரியா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? y equal to mx plus c ன்னு எழுதி பார்ப்போம். this implies that y is equal to the 5/3 அப்படின்னு வரும். 5/3x plus 0 இல்லையா? y இன்டர்செப்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல 0, அதாவது இந்த 0வே இல்ல, அது ஒண்ணுமே இல்ல. இந்த 3 மட்டும் இங்க கொண்டு வந்து எழுதிட்டேன்னா போதும். இப்போ mx plus c ஃபார்முக்கு வந்துருச்சு. therefore slope is equal to 5/3, y intercept equal to 0. இது easiest way. அடுத்தது பாரு, third one, 4x minus 2y plus 1 is equal to 0. x minus 2y plus 1 is equal to 0. சரி, இத என்ன செய்யலாம்? ஆக்சுவலா y intercept வந்து -1. நீ 1 எழுதிடுவ, அப்படி வச்சுட்டு எழுதுனேனா. அதனால y equal to mx plus c ஃபார்முக்கு கொண்டு வா. y ரைட் சைடு கொண்டு போனேனா you will get 2y is equal to 4x plus 1. Divide by 2, which implies that y is equal to 2x plus half. Therefore, slope is equal to 2, y intercept is equal to half. இல்லையா? இது mx plus c. அடுத்தது 10x plus 15y plus 6. 10x plus 15y plus 6 equal to 0, which implies that 15y is equal to minus 10x minus 6, which implies that y is equal to minus 10x by 15 minus 6 by 15. That is, y is equal to, cancel பண்ணு, 2 5s இங்க 3 5s, so minus 2 by 3x minus இங்க 2 3s இங்க 5 3s இங்க 2 by 5. புரியுதா? அப்போ this is your m and this is your c. Therefore, slope is equal to minus 2 by 3 and y intercept is equal to minus 2 by 5. அப்ப இந்த ஃபார்ம்ஸ்னாலும் நல்ல மனப்பாடமா தெரிஞ்சாதான் உங்களால இதை செய்ய முடியும். எந்த ஃபார்ம் எங்க எடுத்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியணும். Next question, sixth one. Find the equation of the straight line whose slope is minus 4 and passing through 1 2. இப்போ என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? m கொடுத்திருக்காங்க, ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க.
m is equal to minus 4 passing through 1 2 இல்லையா? அப்ப என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணணும்? நம்ம ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் கொடுத்திருக்காங்க. ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் எழுத போறோம். The equation is point slope form இல்லையா? point slope form. அப்போ our slope point form எழுதிக்கலாம். y is y minus y1 is equal to m into x minus x1, which implies that y minus y1 is 2 is equal to m is minus 4 into x minus x1 என்னமா 1. இப்போ இதை simplify பண்ணிட்டா I will be getting the equation, which implies that y minus 2 is equal to minus 4x plus 4. ரெண்டையும் left side கொண்டு வா. 4x plus y minus 2 minus 4 equal to 0, which implies that 4x plus y minus 6 is equal to 0, which is the required equation. புரியுதா? இப்போ இதுல செகண்ட் பார்ட் ஒன்னு இருக்கு. ஸ்லோப் 2/3 பாசிங் த்ரூ 5 minus 4. அது மட்டும் நீங்க செய்துட்டீங்க. சரியா? Then my students, second session of live tutor for today is it stands cancelled. புரியுதா? உங்களோட சோஷியல் கிளாஸ் வந்து it is cancelled. So we will meet after the puja holidays. Enjoy yourself. Happy weekend and happy holidays. Thank you, and we'll meet once again next week.